இப்போது நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எள். அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், குருமிளகு. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் முழு மல்லி வந்து ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் புளி. இது கொஞ்சம் ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சிடலாம் தண்ணியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, வரமிளகா. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஸ்லோவாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம அதை வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அரோமான ஒன்றும் இல்லை, அது நல்ல ஒரு மனம் வரும். அந்த மனம் வந்தோடனே நம்ம அதை எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதையும் நல்லெண்ணெய் போட்டு தான் செய்ய போகிறேன். நமக்கு தேவையான அளவு ஒரு 150 ml எடுத்துக்கலாம். எடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இந்த வரமிளகாவை இதில் போட்டு நல்லா செந்நிறமாக அதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மிளகை நம்ம என்ன கலரில் வறுத்து எடுக்கிறோமோ அந்த கலர் தான் ரைஸும் இருக்கும். இது இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுட்டு இதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எடுத்து வச்சு தாளிப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ தாளிப்பு ரெடியான உடனே இது தனியாக எல்லாத்தையும் அப்படியே அந்த எண்ணெயோடு தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதே பேனில் நம்ம அந்த தாளிப்பெலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த புளி காய்ச்சல் அதை ஊற்றிக்கலாம். புளி இந்த மாதிரி கொதிச்ச உடனே இதில் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம தாளிக்கும் போது அந்த எண்ணெயோடு சேர்த்து தான் எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயோடு அப்படியே வந்து அந்த புளி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது ஃபுல்லாக என்ன ஆகும்னா நீங்கள் கொஞ்சம் அப்படி திரும்பினாலும் அடி பிடிச்சிடும். அதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை, அது பாட்டு வற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒன்று ஃபஸ்ட்டு தாளிப்பு எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த மல்லி, அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த இந்த காஞ்ச மிளகாயும் இப்போ இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பெருங்காயத்தை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு அருமையான உங்களுக்கு வந்து புளி சாதத்துக்கான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 10 டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.